இன்னைக்கு தமிழ் யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணால் அடுத்த சில நேரத்தில் மில்லியன் வியூஸ், ட்ரெண்டிங், நம்பர் 1 இடம், இப்படி ஒரு அசுரத்தனமான வளர்ச்சியை பார்த்து பலருமே மிரண்டு போய் நிற்கிறாங்க. அப்படி ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச போகிறோம். எஸ், நீங்கள் தம்ப்நெயில்லையே கெஸ் பண்ணியிருப்பீங்க, நம்ம விஜய் சித்து வ்ளாக் தான். சும்மா இல்லைங்க, சும்மா 5 லட்சம் 10 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லைங்க, 5.5 மில்லியனுக்கு மேலே, அதாவது கிட்டத்தட்ட 60 லட்சம் மக்கள் ஃபாலோ பண்ணுற ஒரு பிரம்மாண்டமான என்டர்டைன்மெண்ட் ஃபேக்ட்ரினா அது விஜய் சித்து வ்ளாக்னு சொல்லலாம். ஆரம்பத்தில் ஒரு சாதாரண யூடியூபராக தன்னோட பயணத்தை ஆரம்பித்து இன்னைக்கு சினிமா டைரக்டர், ஹீரோன்னு வளர்ந்து நிற்கிற நம்ம விஜய் சித்து இந்த இடத்தை அடைய எவ்வளவு கஷ்டப்பட்டாரு? அவரோட இந்த சக்ஸஸுக்கு காரணம் என்ன? ஏன் சின்ன குழந்தைங்களிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த சேனலுக்கு எடிட் ஆயிட்டாங்க? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நிறைய பேச போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா இவரோட ஸ்டோரி வாழ்க்கையில் ஜெயிக்கும்னு நினைக்கிற எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதனால ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்க. விஜய் சித்து இந்த பேர் இன்னைக்கு நேற்று ஃபேமஸ் ஆனது கிடையாது. உங்களுக்கு பல பேருக்கு ஞாபகம் இருக்கலாம், பிளாக் ஷீப் யூடியூப் சேனலில் ஃபன் பண்ணுறோம் அப்படிங்கிற நிகழ்ச்சி மூலம் தான் இவர் நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பித்தார். அப்போவே அவர் பேசுகிற அந்த டைமிங் காமெடியும் அவரோட வேகமும் பலருக்கும் பிடிச்சி போச்சு. திடீர்னு பேசாமல் நம்ம தனியாக ஒரு சேனல் ஆரம்பிக்கலாமே அப்படின்னு வெளியே வந்து அப்படி ஜெயிக்கிறதுலாம் லேசுப்பட்ட விஷயம் கிடையாதுங்க. அதை செய்து காட்டினவர் தான் நம்ம விஜய் சித்து. ஆரம்பத்தில் விஜய் சித்து வ்ளாக்ல வர வீடியோஸ்லாம் சாதாரணமான வீடியோ தான் இருந்தது. கொஞ்சம் சின்னதாக வளர்ந்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போ அவருக்கு பெரிய ரீச் கிடைக்கல. ஆனால் என்னைக்கோ ஒரு நாள் ஜெயிப்போம்னு விடாமல் கண்டென்ட் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுதாங்க அவரோட வெற்றிக்கான முக்கியமான காரணமாகவே இருந்தது. அவர் மற்றவங்கள பார்த்து கொப்பி அடிக்கல. தனக்கு என்ன வருமோ, அதாவது அந்த யதார்த்தமான பேச்சு, டைமிங் காமெடி, இதை மட்டும்தான் நம்பினார். ஒரு கட்டத்தில் நம்ம ஊரில் இருக்க சாதாரண விஷயங்களை கூட சுவாரஸ்யமாக காட்ட ஆரம்பித்தார். அதுதான் ரசிகர்கள் உள்ள வாரத்துக்கு முக்கியமான காரணமாகவே இருந்தது. விஜய் சித்து வ்ளாகோட மிகப்பெரிய பலமே அவங்களோட டீம் தான். அர்ஷத் கான், அதிர்ச்சி அருண், கேமரா சூரி, ரிக்கி, இப்படின்னு பல பேர் முக்கியமான பங்கு வகிச்சிருக்காங்க. அவங்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால் விஜய் சித்து வ்ளாக் முழுமையே அடையாது. இதில் என்ன பியூட்டினா, இவங்க யாருமே பெரிய செலிபிரிட்டி கிடையாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் எப்படி ஒருத்தன் அப்பாவியாக இருப்பான், ஒருத்தன் ஓவரா சீன் போடுவான், ஒருத்தன் எப்போ பாரு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான், அதே மாதிரி தான் இந்த கேங். முக்கியமாக நம்ம அர்ஷத் கான், நம்ம விஜய் சித்துக்கிட்ட படுற பாடு இருக்கே, ஐயோ சாமி. ஒரு மனுஷன் எப்படியெல்லாம் வச்சு செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் செய்வாங்க. ஆனால் அதில் ஒரு சின்ன ஈகோ கூட இருக்காது. அந்த நட்பு தான் ரசிகர்களை ரொம்பவே கனெக்ட் பண்ண வச்சுச்சு. டே அர்ஷத்துன்னு சித்து கூப்பிடுற துணையும், அதுக்கு அர்ஷத் கொடுக்குற அந்த ரியாக்ஷனும், அதுக்கே தனி ஃபேன் பேஸே இருக்காங்கன்னு சொல்லலாம். மக்கள் இவங்களை யூடியூபராக பார்க்கல, நம்ம வீட்டு பசங்களாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் இந்த சேனலோட ரியல் சக்ஸஸ். அடுத்ததா இந்த சேனலோட அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனது அவங்களோட ட்ராவல் சீரீஸ். சிங்கப்பூர், மலேசியா, வியட்நாம், தாய்லாந்து, ஸ்ரீலங்கான்னு இவங்க போகாத இடமே இல்லை. ஆனால் மற்ற லொக்கர் மாதிரி இதுதான் அந்த கோவில், இதுதான் அந்த ரோடுன்னு போர் அடிக்காம அங்கேயும் போய் லூட்டி அடிக்கிறது தான் இவங்களோட ஸ்டைல். வியட்நாமில் நடு ராத்திரியில் ரோட்டில் உட்காந்து சாப்பிட்றதா இருக்கட்டும், தாய்லாந்தில் மசாஜ் பண்ணுற இடத்துல இவங்க பண்ணுற அலப்பறையாக இருக்கட்டும், ஒவ்வொன்றுமே வயிறு குலுங்க சிரிக்க வைக்கும். குறிப்பாக சொல்லணும்னா, ஒரு ஊருக்கு போனால் அந்த ஊர் மக்களோட இவங்க பழகிற விதம், மொழி தெரியலனாலும் சைகையாலேயே பேசி அங்கே இருக்கிறவங்களையும் வீடியோவுக்கு கொண்டு வந்து அவங்களையும் கலாச்சி அவங்களும் நிறைய என்டர்டைன்மெண்ட் பண்ணி நம்மளை சிரிக்க வச்சிருப்பாங்க. இவங்க வீடியோவை பார்த்தா நமக்கே அந்த ஊருக்கு உடனே பேக்கப் பண்ணிட்டு கிளம்பணும்னு தோணும். அந்த அளவுக்கு ஒரு வைபை கிரியேட் பண்ணி விடுவாங்க. நம்ம இவ்வளோ நேரம் விஜய் சித்து வ்ளாகை பற்றி பேசணும். இதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான உழைப்பு இருக்குங்க. அதுதான் எடிட்டிங். நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 20 நிமிஷம் வீடியோவில் ஒரு செகண்ட் கூட கேப்பே இருக்காது. டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த ஷாட் போயிட்டே இருக்கும். நடுவில் அந்த மீம்ஸ் போடுறது, சவுண்ட் எஃபெக்டிவ், பின்னணி இசை, எடிட்டிங்கில் ஒரு மேஜிக்கே பண்ணியிருப்பாங்க. ஷூட்டிங் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமோ அதை விட டபுள் மடங்கு கஷ்டம் அந்த ஃபுட்டேஜை உட்காந்து எடிட் பண்ணுறது. வாரத்துக்கு 2-3 வீடியோ போடுறாங்க. இவ்வளோ குவாலிட்டியாக அதுவும் தொடர்ந்து போடுறாங்க. அதனால தான் இவங்களுக்கு வெற்றி தேடி வந்துகிட்டே இருக்கு. பல யூடியூபர்ஸ் கொஞ்ச நாள் வீடியோ போடுவாங்க,
அப்புறம் கெப் விடுவாங்க. ஆனால் சித்து காய்ச்சல் அடித்தாலும் கால் வலிச்சாலும் வீடியோ போடுறத நிப்பாட்டினதே இல்லை. இந்த அர்ப்பணிப்பு தான் அவரை டாப் லெவலுக்கு கொண்டு போயிருக்கு. வெறும் யூடியூப்போட நிற்காம தன்னோட கனவான சினிமா துறையிலும் இப்போ காலடி எடுத்து வச்சிருக்காரு நம்ம விஜய் சித்து. டயங்கரம் படத்தோட டைரக்டராகவும் ஹீரோவாகவும் இப்போ அவதாரம் எடுத்திருக்காரு. தன்னோட இருக்கிறவங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்திருக்காரு, வளர்த்து விட்டுருக்காரு. விஜய் சித்து லோக்ல விஜய் சித்து மட்டும் வளராம அவரோட இருக்க நண்பர்களும் புதுசா யாரு வந்தாலும் எல்லாமே வளர்றாங்க. ஒரு திரைப்படத்தை எடுத்துக்கிட்டா கதாநாயகன் கதாநாயகி அவங்க தான் இந்த உலகத்துக்குள்ள நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிப்பாங்க. அது பின்னாடி இருக்கிற ஒளிப்பதிவாளர், எடிட் பண்றவங்க, இப்படின்னு நிறைய பேர் நமக்கு தெரியவே தெரியாது. ஆனா விஜய் சித்து லோக்ல யார் யார் இருக்காங்க அப்படின்னு எல்லாரையும் தெரியப்படுத்தி எல்லாரையும் பிரபலப்படுத்தின ஒரு ஆள் அப்படின்னா அது விஜய் சித்து தான். இந்த நல்ல மனசுனாலேயே நிறைய ரசிகர்கள் அவருக்கு இருந்துகிட்டே இருக்காங்க. விஜய் சித்து லாக் உங்களுக்கு பிடிக்குமா? அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க.